ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Veranda RACE. நம்ம டிஎன்பிஎஸ்சில இருந்து அஃபிஷியலா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ்ல இருந்து பர்சார் அப்படிங்கிற போஸ்ட்காக நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு நவம்பர் 11 வந்த நோட்டிஃபிகேஷன் இது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸாம் வந்து நமக்கு ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட் இல்ல, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மெத்தட் சிபிடி தான், நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் கிடையாது. இந்த எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு வேகன்சி, என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நேம் தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ் சொன்னோம். எத்தனை வேகன்சி அப்படின்னா 5 வேகன்சி. ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேலரி வந்து கிட்டத்தட்ட லெவல் 22 அப்படிங்கிற நமக்கு ஒரு குரூப் 1 பே விட கிட்டத்தட்ட ஜாஸ்தியானது தான் நமக்கு இதோட ஸ்கேல் ஆஃப் பே. பர்சார் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னைக்கு, நமக்கு என்னைக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிசம்பர் 10 தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு. அதை அப்ளை பண்ணதை கரெக்ஷன் பண்றதுக்கு டைம் வந்து டிசம்பர் 15ல இருந்து 17க்குள்ள கரெக்ஷன் பண்ணிக்கலாம். முக்கியமா எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 10. காலையில ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர் அப்படின்னு இருக்கும். மார்னிங் பேப்பர் வந்து நமக்கு சப்ஜெக்ட் பேப்பர், மதியம் மேல உள்ள பேப்பர் வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் தமிழ் எலிஜிபிலிட்டியும் நமக்கு ஜிஎஸ் பேப்பரும். எக்ஸாம் வந்து மார்ச் 10. நமக்கு எப்போ லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்குன்னா டிசம்பர் 10, அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம குவாலிஃபிகேஷன் போயிடலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜெனரல் ஓசி இருக்கவங்களுக்கு நமக்கு 32 இயர்ஸ் வந்து நமக்கு ஏஜ் இருக்கு. எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி மீதி இருக்க எல்லாத்துக்குமே வந்து 37 அப்படிங்கிறது ஏஜ் குவாலிஃபை, மேக்ஸிமம் ஏஜ் அட்டன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் ஏஜ் கன்செஷன்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ரொம்ப முக்கியமானது, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்பிஏ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ், எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருக்கும். கண்டிப்பா இந்த எக்ஸாம் இருக்கு, ஏன்னா நமக்கு ஒரு ஒரு பயங்கரமான பே, இது குரூப் 1 விட அதிகமான பே. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். முக்கியமான திங்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் ஓடிஆர் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், நமக்கு அப்ளை பண்றதெல்லாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம். சப்ஜெக்ட் பேப்பர்ல என்ன இருக்குன்னா எதர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது எம்பிஏ. இந்த பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர் 300 மார்க்ஸ்க்கு இருக்கும், 200 கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேப்பர் 2 நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் ஜெனரல் ஸ்டடீஸும் இருக்கும், பிளஸ் இன்டர்வியூ உங்களுக்கு மெயின்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இது முதல்ல ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் மாதிரி, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ. ஓகே, இந்த 2 மார்க்கையும் தான் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது அப்படியே நம்ம நெக்ஸ்ட் போயிட்டோம் அப்படின்னா செலக்ஷன் ப்ரொசீஜர் நமக்கு எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த சிலபஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். சிலபஸ் வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலதான். நமக்கு இங்க கீழே போனீங்கன்னா நமக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து வேணும்னா நம்ம வந்து கீழே அட்டாச் பண்ணியிருப்போம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதுல போய் நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து நமக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு ஜிஎஸ் சிலபஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்க. சிலபஸ் தேவைப்படுறோம். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல குரூப் 1 குரூப் 2க்குலாம் எழுதலாம், அதே சிலபஸ் தான் நமக்கு இங்கேயும், ஒரு மாற்றம் இல்லை. ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 எல்லாமே உங்களுக்கு இங்கேயும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்லாம் எப்போ சார் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கும் நம்ம பதில் கடைசி பேஜ் போயிடலாம். கடைசி பேஜ்ல நீங்க போயிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமோட ஸ்டேட்டஸ், அதாவது நம்ம வந்து எப்போ எக்ஸாம் ரிசல்ட், நம்ம வந்து 10ஆம் தேதி எக்ஸாம்னு பார்த்தோம், மேலே ரிசல்ட் வந்துடும். அதாவது மார்ச்ல எக்ஸாம் வச்சு மேல ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு இன்டர்வியூ ஜூன்ல நடந்து ஜூன்லேயே உங்களுக்கு மொத்த ப்ராசஸ், அதாவது எக்ஸாம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ்ல மொத்த ப்ராசஸ்மே உங்களுக்கு முடிஞ்சிருது. இந்த எக்ஸாம் நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். ஆல்சோ நம்மளுடைய குரூப் 2 மெயின்ஸ்க்கு நிறைய பேர் வந்து படிச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல வந்து ஃப்ரீ மாக் டெஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றோம். ஆல்சோ ஃப்ரீ கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல உங்களுக்கு ஒரு ஆன்சர் புக்லெட் கொடுத்துருப்போம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதிட்டு கன்சர்ன் வராண்டா ரேஸ் பிரான்ச்சுக்கு நீங்க டைரக்டா போய்க்கலாம். டைரக்டா நீங்க போய் உங்க மாக் டெஸ்ட் ரிவ்யூ நீங்க எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கறத கேட்டுக்கலாம். ஆல்சோ அந்த ஃப்ரீ கொஸ்டின் பேங்க் கிட்ட 2500 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் நீங்க வாங்கிக்கலாம் லைவா அங்கேயே போய் டைரக்டா எல்லா வராண்டா ரேஸ் பிரான்ச்லயும். யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.